அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி. அந்த பள்ளிக்கு மஸ்ஜிது நபவி என்று பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல போய் முத கட்டின பள்ளி குபா பள்ளி, ஒரு சின்ன பள்ளி. அங்க ஒரு 2-3 நாள் தங்கிட்டு அங்கிருந்து நேரா மதீனாவுக்கு போறாங்க. மதீனால போனா அங்க தொழுவத்துக்கு பள்ளி எதுவும் கிடையாது, பள்ளி எதுவும் கிடையாது. அப்ப பள்ளி கட்டணும், அதுக்கு அவங்க ஒரு இடத்தை பார்க்கிறாங்க. இடம் பார்த்தாங்க, இந்த இடத்துல ஒரு பள்ளி கட்டலாம் தீர்மானிச்சாங்க. அந்த இடம் யாரு அப்படின்னு பார்த்தா 2 எத்தீமான பையனுடையது. எத்தீமான 2 பையனுடைய வீடு இடம். அந்த இடம் அந்த பையன் கேட்டப்ப, ஏப்பா பள்ளி கட்டணும், இடத்த தருவீங்களா? யார சொல்லலாம், எடுத்துங்க, யார சொல்லலாம், எடுத்துக்க, நல்ல காரியம் தானே, எடுத்துக்கங்க. ஃப்ரீயாவில் நீ தர வேண்டாம், அதுக்குண்டான விலையை நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விலையை பேசி அந்த பையன்கள்ட்ட கொடுக்கிறாங்க. இப்போ நம்ம விளங்க வேண்டியது என்ன தெரியுமா? அன்னைக்கு ரசூலுல்லாஹ் அந்த பையன்களுக்கு காசு கொடுக்காம மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலை கட்டி இருந்தா பின்னால எப்படி பேசுவாங்க தெரியுங்களா? எத்தீமான இடத்த வாங்கி கட்டினாங்க நபி அப்படின்னு சொல்லி ஒரு 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 சின்ன ஒரு ஊகாபாகம் எல்லாம் வரும், அபிப்பிராய வித்தியாசம் எல்லாம் வரும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு விலை பேசி காசு கொடுத்தாங்க. காசு கொடுத்தாங்க, காசு கொடுத்துதான் அந்த இடத்தை வாங்குறாங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த காசை கொடுத்தது யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அங்கதான் நம்ம விளங்க வேண்டியது இருக்குது. அப்போ எல்லா விஷயத்திலுமே அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு பங்கு இருக்குது. அதனால தான் அபூபக்கர் சித்திகை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாருடைய பாக்கியத்தையும் எல்லாருடைய கடனையும் நான் தீர்த்துட்டேன், எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செஞ்சுட்டேன். ஆனா அபூபக்கருடைய கடனை மட்டும் என்னால திருப்பி கொடுக்க முடியல, அது நாளை மறு உலகத்தில் தான் அல்லாஹ்வுத்தாலா கொடுப்பான் அப்படின்னா. அந்த அளவுக்கு ஒரு பங்கு இஸ்லாத்தில் இருந்தது. யாருக்கு? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர். மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல கட்டியாச்சு. கட்டினதுக்கு பின்னால எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? மக்காவில் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக்குடைய குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் எல்லாமே மக்காவில் இருக்கிறாங்க. அதனால அங்க பள்ளி கட்டினதுக்கு பின்னால எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து அந்த மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல எல்லாருக்கும் ஒரு சின்ன வீடு எல்லாம் கட்டி அது மொல்லமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. வீடுன்னு சொன்னா நம்ம கட்டுற மாதிரி வீடு இல்ல, 2000 ஸ்கொயர் ஃபீட் 4000 ஸ்கொயர் ஃபீட் அல்ல, 2 பேருக்கு படுக்கிறதுக்கு வீடு, அவ்வளவுதான். அதெல்லாம் பழைய காலத்து அந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், 2 பேர் படுக்கலாம், அவ்வளவுதான். ஒரு பாய் விரிக்கலாம், அவ்வளவுதான் ஒரு இடம். அப்போ வீடு கட்டினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சௌதா அம்மாவுக்கும் இடத்த வாங்கி கட்டினாங்க. கடைசியில என்னாச்சு தெரியுமா? ஆயிஷாவுக்கு கட்டுறதுக்கு வீடு இல்ல, ஆயிஷாவுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்ல. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ஆயிஷாவுக்கு வீடு வேண்டாமா அப்படின்னா. அப்போ அபூபக்கர் சித்திக் கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் வீடு கட்டிக்கிறதுக்கு எங்கிட்ட காசு வேண்டாம், எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட காசு வேணும், எங்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டாங்க. உடனே தன்னுடைய மகள் ஆயிஷாவுக்கு வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்தது யாரு? அபூபக்கர் சித்திக் தான். அவங்கதான் கொடுத்து ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாங்க. சரி, இப்போ மதீனாவுக்கு போய் 1 வருஷம் முடிஞ்சு, 2 வருஷம் முடிஞ்சது. ஒவ்வொரு ஆளா இஸ்லாத்துக்கு வந்து 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 இஸ்லாம் அப்படி பரவிக்கிட்டு இருக்குது. இஸ்லாம் பரவ என்ன தெரியுமா? சத்ருதையும் அதே மாதிரி பரவுது. எதிர்ப்பு என்ன எதிர்ப்பு? மக்கா குறைஷிகள் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுடைய கண்ணல எல்லாம் மண்ணை தூக்கிட்டு முகமது அங்க போய் சந்தோஷமா இருக்குவா, நாங்க விடுவோம். நாங்க ரசூலுல்லாஹ் கண்ணுல மண்ணை தூக்கிட்டு தானே போனாங்க.
கண்ணில் எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு முகமது அங்க போய் சந்தோஷமா இருக்க முடியுமா? விடமாட்டேன்னாங்க. விடமாட்டேன், ரெண்டு ஒண்ணு பாக்குறதுதான் அப்படின்னு சொல்லி அப்படி முதோ தயாரானதுதான் பத்ர் யுத்தம். யுத்தத்துக்கு அவங்க தயாராயிட்டாங்க. அப்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதோ அபிப்பிராயம் கேட்டது யார்கிட்ட? அது அபூபக்கர் சித்திக் கிட்ட தான். என்ன அபூபக்கரே, காரியங்கள்லாம் கொஞ்சம் இதா போய்கிட்டு இருக்குது, நமக்கு யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருமோ அப்படின்னா, யாரு சொல்லலாம் வாழ் கொண்டு பார்க்க வேண்டியது வாழ் கொண்டு தான் பார்க்கணும். அதுக்கு வேற இது இல்ல. வாள் எடுத்து யுத்தம் செய்யணும்னு சொன்னா யுத்தம் செய்ததான் ஆகணும். அதுக்கு வேற ரஷ்யம் இல்ல, யுத்தம் செய்திடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் சொன்னான். சொன்னதுக்கு பின்னால யுத்தம் முன்ன பின்ன செஞ்சிருந்தா தானே. நான் ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் யுத்தம் செஞ்சது இல்லையா, இத முத யுத்தம் எப்படி என்னங்கிறது ஒண்ணுமே புரியல. சுஜூதுல விழுந்தாங்க, அழுதாங்க. சுஜூதுல விழுந்து அழுதார்கள், அப்படி அழுதார்கள். அந்த அழுகியில அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் கூடிய வார்த்தை சொல்லி, அல்லாஹ்வே இந்த கொஞ்சம் முஸ்லிம்கள் இவர்களை நீ அழித்து விட்டால், இவர்களை அழித்து விட்டால் இந்த பூமியில சுஜூது செய்யறதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை தா, விஜயத்தை தா, முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை தான்னு சொல்லி சுஜூதுல கடந்து அழுதாங்க. பல தடவை அபூபக்கர் சித்திக்கு போய் தோலை பிடிச்சி சமாதானப்படுத்தினாங்க. தோலை பிடிச்சி யார சொல்ல அவர் சமாதானப்படுங்க, ஏன் இப்படி அழுகுறீங்க, சமாதானப்படுங்க, அல்லாஹ் நமக்கு நிச்சயமா வெற்றியை தருவான் அப்படின்னு சொல்லி பல தடவை அபூபக்கர் சித்திக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு பின்னால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதலானாங்க. அந்த யுத்தத்துல ரசகரமான விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் பெரிய விஷயம். அபூபக்கர் சித்திக்கு யாரு கூட? ரசூலுல்லாஹ் கூட இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ் கூட. அபூபக்கர் சித்திக் கூட மகன் யாரு கூட? அபூஜஹல் கூட. அதான் ரசம். ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறது அபூபக்கர் சித்திக். அபூபக்கர் சித்திக் கூட மகன் யாரு கூட? அபூஜஹல் கூட. எதிர்த்தரப்பு சத்துருடைய கூட்டத்தில் இருக்கிறாப்ப பேரு அப்துல் ரஹ்மான். பத்ர் யுத்தம் நடக்குதுன்னு வைங்களேன், சுருக்கமா சொல்றேன். பத்ர் யுத்தம் நடக்குது. பத்ர் யுத்தம் நடக்கிறது தன்னுடைய வாளுக்கு பக்கத்துல மகனுடைய தலை பல தடவை வந்தது. அபூபக்கருடைய மகனுடைய அப்துல் ரஹ்மானுடைய தலை பல தடவை அபூபக்கர் சித்திக் அவருடைய வாளுக்கு பக்கத்துல வந்தது. தப்பிச்சுட்டு ஒரு அந்த யுத்தம் செய்யறது அப்துல் ரஹ்மான் கேட்கிறாப்புல. எப்படி கேட்டா தெரியுமா? ஏ பெருசு, எப்படி அத்தாவை கூப்பிடுறாப்புல, ஏ பெருசு மரியாதை சொத்தெல்லாம் தந்துரு, சொத்து தராம நீ போயிருவேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி போட்டு அத்தாவை பார்த்து யுத்தம் செய்யறதே சொல்றாப்புல. பெருசே என் சொத்தியெல்லாம் மரியாதைக்கு தந்துரு அப்படின்னு சொல்றப்ப, நீ எப்ப நீ முஸ்லாமத்துக்கு வர்றிய அப்பதான்டா உனக்கு சொத்து, போடா, சொத்தும் இல்ல ஒத்தும் இல்ல, போடா அப்படின்னு. அப்படி பல தடவை, அதாவது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வேண்டிட்டு மகனை கொல்றதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம் அபூபக்கரே, உங்க சுபாவத்துக்கு அது நீ சரியல்ல, உங்களுடைய தங்கமான சுபாவம் இருக்கா இல்லையா, அந்த சுபாவத்துக்கு நீங்க மகனை வெட்டுனா அது நல்லா இருக்காது, வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அபூபக்கர் சித்திக் என்ன செய்யல, மகனை வெட்டாம விட்டுட்டாங்க. ஒரு சுப்பிரவாதத்துல மகன் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அப்துல் ரஹ்மான் முஸ்லீம் ஆயிடுறாரு. முஸ்லீம் ஆனதுக்கு பின்னால ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொத்தை மகனுக்கு கொடுத்தார். காரணம் அவரு பெரிய பணக்காரா இருக்குமே. இப்போ இவ பத்ர் யுத்தம் முடிஞ்சதுன்னு வையா, 70 பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், 70 பேர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். இந்த கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஆளுகளை என்ன செய்யறது? சும்மா கவுத்து போட்டு கெட்டி வச்சிருக்கிறது எல்லாமே என்ன செய்யறது? அப்போ அந்த கைதிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அபூபக்கர் சித்திக்குடைய சுபாவம் எல்லாருக்கும் தெரியும், தங்கமான சுபாவம், ரொம்ப இரக்கமான சுபாவம்.
இறக்கப்படுவாங்க, ரொம்ப இறக்கப்படுவாங்க. அப்போ வந்து கெஞ்சுவாங்க, அபூபக்கரே ஒண்ணு நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஒண்ணு சொல்லுங்களேன், ரசூலுல்லாஹ்ட்ட ஒண்ணு சொல்லி எங்களையெல்லாம் ஒண்ணு அவுத்து விடுங்க, நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லிப்பட்டு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ்ட்ட பேசினாங்க. பேசிட்டு இதே அபிப்பிராயத்தை உமர்கிட்ட கேட்டாங்க, என்ன செய்யலாம், கைதிகள் என்ன செய்யலாம் அப்படின்னு. விடக்கூடாது அவங்கள, காரணம் அவங்களுடைய சுபாவம் வேறையாக்கும். அபூபக்கர் சித்தியுடைய சுபாவத்துக்கு நேர் விபரீதமாக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் பாவம் தெரியாம யுத்தம் செஞ்சுட்டாங்க. அதுகளுக்கு தெரியாது இஸ்லாம்னா என்ன, அல்லாஹ்னா என்ன, ரசூல்னா என்ன தெரியும். யுத்தம் செஞ்சுட்டாங்க, விட்டுருங்க யார சொல்லலான்னு அபூபக்கர். உமர் என்ன சொன்னாங்க தெரியுமா, விடக்கூடாது அவனுங்களை. எப்ப இஸ்லாத்துக்கு எதிரா, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரா அவங்க வாள் எடுத்து யுத்தம் செய்தார்களோ ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை பத்தி ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். என்ன தெரியுமா, அபூபக்கருடைய சுபாவம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை போல. மீகாயில் யாரு, அல்லாஹ்வுடைய முகர்ரபான மலக்குகள் 4 பேர், ஜிப்ரீல், மீகாயில், அஸ்ராயில், அஸ்ராஃபில், இல்லையா, 4 மலக்குகள். அதுல மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன வேலை தெரியுமா, மழையை அங்கும் இங்கும் உருட்டி கொண்டு போவது, மேகத்தை உருட்டி கொண்டு போவது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வேலை. அந்த பக்கம் தான் உருட்டுறது, அந்த சவுண்டு வருதா இல்லையா, இடி மின்னல் அதெல்லாம் வருதா இல்லையா, அப்ப அந்த வேலையை செய்யறது யாரு, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவங்க. அதனால இப்படி சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூபக்கருக்கு வந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுபாவம் அப்படின்னா. வேறொரு தடவை சொல்றது எப்படி சொன்னாங்க தெரியுமா, அபூபக்கருக்கு வந்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சுபாவம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சுபாவமா, அவங்களும் இதே மாதிரி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமும் ரொம்ப இறக்க சுபாவம், ரொம்ப இறக்க சுபாவம். பல சம்பவங்கள் நடந்திருக்குது, இப்ப நம்ம அது அந்த சாப்டர் வேண்டாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுபாவமாக்கும் அபூபக்கர் இருக்கு அப்படின்னா. வேறொரு சொல்றாரு, இப்படி சொன்னாங்க, என்ன தெரியுமா, அபூபக்கருக்கு ஈசா நபியுடைய சுபாவம், அபூபக்கருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபியுடைய சுபாவம் அப்படின்னா. அப்போ எந்த எந்த பாகத்தை எடுத்து பார்த்தாலும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு உத்தம புருஷன். நபிமார்களுக்கு பிறகு இந்த பூமியில ஒரு உத்தம புருஷன் இருக்கிறார்னு சொன்னா அது யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. மதீனாவை பத்தி சொல்லணும் இல்லையா, இன்ஷா அல்லாஹ் போனோம், ஆசைப்படுங்க. மதீனாவில ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் தொழுவிச்ச அந்த மெஹராப் இருக்கா இல்லையா, மெஹராப், இதுக்கு பேரு மெஹராப். ரசூலுல்லாஹ்வுடைய இப்ப இமாம் நிக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் தொழுவிச்ச மெஹராப் 3 சஃப்புக்கு பின்னால் அங்க இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கும் அந்த மெஹராப் இருக்கு, ரசூலுல்லாஹ் தொழுவிச்ச மெஹராப் இன்னைக்கு இருக்குது. அந்த இடத்துல ஹஜ்ஜுக்கு போற, உம்ராக்கு போற ஹாஜிகள் போட்டி போட்டு அங்க போய் சுஜூது செய்ய ஆசைப்படுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தி பட்ட இடத்துல நம்ம நெத்தி படணுங்கிறதுக்கு போட்டு. ஆனா அங்க ஒண்ணு செய்ய முடியாது, போலீஸ் நிறுத்தி இருக்கிறாங்க. காரணம் ஹாஜிகள் போறவங்க திக்கும் தரத்தை ஒழுவாக்குறதுக்கு போலீஸ் நிறுத்தி இருக்காங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இந்த மெஹராப் இருக்க மிம்பர் படி இருக்கா இல்லையா, இந்த மிம்பர் படி, இந்த மிம்பர் படி இப்ப இமாம் நிக்கக்கூடியதுக்கு முன்னால அப்படி இருக்கும். 10 படிக்கட்டு 10 படிக்கட்டு இருக்கும், உயரத்துல நல்ல உயரமா இருக்கும் படிக்கட்டு. அங்கேயும் தொழுகிறதுக்காக வேண்டிய ஹாஜிகள் போட்டி போடுவாங்க, அங்கேயும் போலீஸ் இருக்குது. அதுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ரவுலா ஷரீப். ரவுலான்னா என்ன, சொர்க்க பூமின்னு அர்த்தம். சொர்க்க பூமி, சொர்க்க பூமி மாதிரியான்னு கேட்டா இல்ல, சொர்க்க மாதிரியில சொர்க்க பூமியே தான். அந்த இடத்துல 2 ரக்காத்து தொழுதுக்கு அல்லாஹ்ட்ட கையெடுத்தா அல்லாஹ் நிச்சயமாக துஆவை கபூல் செய்வான். அந்த இடத்துல போட்டி போறதுக்கு ஹாஜிமார்கள் மல்லு கட்டுவாங்க. இப்ப கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க, இப்போ கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. 100 பேரா தான் விட்டு கட்டுக்கிறாங்க. சமாதானத்தை தொழுகிற அளவுக்கு ரவுலா ஷரீஃப் அந்த சொர்க்க பூமிக்கு பக்கத்துல தான் ரசூலுல்லாஹ்வுடைய கபர், ரசூலுல்லாஹ்வுடைய கபர் இருக்குது. அப்போ வரக்கூடிய ஆஜிகள் இந்த வழியா இங்கிருந்து பாபு சலாம்ல கூடிய வழி எப்படி வருவாங்க, வந்து 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 இப்படி ரவுலா ஷரீஃப் வருவாங்க, அப்படி ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்படி வெளியே போயிருவாங்க. இப்ப அப்படித்தான் அந்த செட்டப்ல தான் இருக்குது. அல்லாஹு தஆலா நம்ம எல்லாருக்கும் அந்த காபத்துல்லாஹ் அந்த மஸ்ஜிது நபவிக்கு சென்று ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பூமியில 2 ரக்காத் தொழுவதற்கும் அதை பார்ப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.